அன்பான உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா? இந்த ஆசிரியர் தினத்தை நினைவுபடுத்தும் பொழுது ரொம்ப அழகான சில நினைவுகள் என்னுடைய மனசில் தோணுச்சு. நானும் சில காலங்கள் ஆசிரியையாக பணிபுரிந்திருக்கின்றேன். ஆங்கில ஆசிரியையாக. எனக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்கள் என் மாணவ செல்வங்களோடு ரொம்ப 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 அழகானது. அழகுன்னு சொல்கிறத விட, ஒரு ஆசிரியையாக நான் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போனதை விட, ஒவ்வொரு மாணவியர்களிடத்திலும் நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு மாணவர்களும் நிறைய விஷயங்கள் தனக்குள்ள புதைச்சி வச்சுருக்காங்க. சில குழந்தைங்க ரொம்ப மௌனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கும் பொழுது தான் இவ்வளவு அறிவுத்திறமை அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தோணும். நம்ம பொறுத்த மட்டில் ஒரு ஆசிரியரின் கண்ணோட்டத்தில் அவங்க கொடுத்த பாடத்தை படித்து அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் சிறந்த மாணவன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் சிறந்த மாணவன் அப்படிங்கிறது அது கிடையவே கிடையாதுங்க. மகப் பண்ணி கூட ஒரு மாணவனால் அவனுக்கு நல்ல மக் பண்ணுற திறமை இருக்கும். அதை அந்த படித்த மனப்பாடம் பண்ணி அவனால் அதை எழுதிட முடியும். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தமோ அதன் பொருளோ அவனுக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். அப்போ நீங்கள் அந்த மாணவனை சிறந்த மாணவன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. சிறந்த மாணவன் அப்படின்னா நம்ம பொதுவாக எந்த ஒரு மாணவனையும் தனிப்பட்ட விதத்தில் இவன் பெஸ்ட்டு இவன் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களின் கண்ணோட்டத்தில் நாம் அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருமே பெஸ்ட்டு தான். ஏன்னா இறைவனோட படைப்பில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. கொஞ்சம் போய் உக்காந்து பேசி பார்க்கும் பொழுது தான் அவன்கிட்ட இருக்கிற திறமை என்னன்னு நமக்கே தெரிய வரும். நம்ம வெறும் ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தானே கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட 5-6 பாடத்தை ஒரு நாள் கற்றுக்கிறாங்க. பல ஆசிரியர்களில் அவங்க சமாளிக்க வேண்டியிருக்கு. பொதுவாக ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களை சமாளிக்கிறோம்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த டீச்சருடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைகளும் சில நேரங்களை தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். அதனால் ஆசிரியர்கள் மட்டும் கல்வி கற்றுக் கொடுப்பது அல்ல, மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு பல நேரங்களில் பல்வேறு விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதை நாம் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பள்ளிக்கூடம் போனோம்னாக்கா அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். நான் தான் டீச்சர், நான் தான் பெஸ்ட், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அகந்தையோடு நம்ம பள்ளிக்கூடம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் நம்மளோடதாக தான் இருக்கும். எப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியரையோ ஒரு ஆசிரியையோ பிடிக்குதோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்டையும் நேசிக்க ஆரம்பிச்சிடுவான். அதில் நல்ல மதிப்பெண் எடுத்து அந்த ஆசிரியருக்கு நாம் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளே வளர்த்துப்பான். இப்போ முடிந்த வரைக்கும் ஒரு நல்ல ஆசிரியராக, அதாவது இன்றைக்கி சமுதாயத்தில் பப்பாளி பழம் வாங்கி தரதோ அன்னாச்சி பழம் வாங்கி தரதோ இருக்கிற மாதிரியான ஆசிரியர்களாக இல்லாமல், ஒரு குழந்தை பிரச்சனைன்னு வந்து நம்மக்கிட்ட நின்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, போராடுங்க. இப்போ சமுதாயத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இந்த ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒரு குழந்தையோடைய பயணம். அங்கேயே அதோட வாழ்க்கை நசுப்பிக்கப்பட்டுடுச்சுன்னா அப்புறம் அது எங்கே போனாலும் மனித சமுதாயத்தின் மீது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் பயத்தோடு தான் வாழும். அதனால் முடிந்த வரைக்கும் ஆசிரியர்கள் ஒரு ஆசானாக, ஒரு சிறந்த தந்தையாக, தாயாக, தோழமையோடு அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத புரிய வைங்க. அதுக்கு மேலே பல விஷயங்கள் இருக்குது. ஒழுக்கம், பண்பு, இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. படிக்கிற மாணவனுக்கு ஒரு விதமான அரவணைப்பும், படிக்காத பையனை ரொம்ப மட்டமாகவும் தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா படிக்காத மாணவன் சமுதாயத்தில் நாளை பின்ன பெரிய லெவலில் வாழ்க்கையிலும் வந்து வெற்றி அடையக்கூடும். அதனால் காலம் யாரை எப்படி எந்த மாதிரி மாற்றும்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் யாருக்கு அறிவு கூர்மை அதிகரிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் குழந்தைங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண பாருங்கள்.
ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்துக்கோங்க. மற்றவங்க நம்மளை பாராட்டணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய வேலையை நேசித்து அதை நாம் ஒழுங்காக செஞ்சோம்னாலே இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் த பெஸ்ட் ஆசிரியர்கள் தான், மிகச்சிறந்த முன்னோடிகள் தான், மிக சிறப்பான ஆசிரியர்கள் தான். இது என்னுடைய கருத்து. இதில் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.